18வது மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஒடிசால சட்டப்பேரவை தேர்தலும் நடந்தது. இதுல நவீன் பட்நாயக் மீண்டும் முதல்வராகி 6வது முறையா ஆட்சி அமைத்து ஒரு வரலாற்று சாதனை படைப்பாரா இந்தியால அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல 2 தேர்தல்கள்லையுமே பிஜு ஜனதா தளுக்கு ஒரு பெரும் தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழல்ல வி.கே. பாண்டியன் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய தீவிர அரசியல் இருந்து தான் விலகிறதா அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை ஒரு வீடியோ மூலமா வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு தேர்தல் தோல்விக்கு தான் தான் பொறுப்புன்னு சொல்லி அதை தான் ஏத்துக்கிட்டு அரசியல் இருந்து விலகுறாரோ வி.கே. பாண்டியன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த வீடியோ ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தமா 147 தொகுதிகள் கொண்ட சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 78 இடங்களையும், பிஜு ஜனதா தள் 51 இடங்கள், காங்கிரஸ் 14 இடங்கள், சுயேட்சை 3 இடங்கள் மற்றும் சிபிஎம் ஒரு இடத்துல வின் பண்ணியிருந்தாங்க. 21 தொகுதிகளை கொண்ட மக்களவை தேர்தலில் பாஜக 20 இடங்களையும், காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு எம்பி சீட்ஸ் கூட பிஜு ஜனதா தளுக்கு கிடைக்கல. மிகப்பெரிய ஒரு சக்தியா ஒடிசால இருந்த பிஜு ஜனதா தள் திடீர்னு இந்த தேர்தலில் இப்படி ஒரு இறங்கு முகம் அவங்களுக்கு ஏற்பட்டது, இது எல்லாத்துக்குமே காரணம் வி.கே. பாண்டியன் தான் அப்படிங்கிற விமர்சனம் எதிர்க்கட்சி தரப்புல வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம உட்கட்சிக்குள்ளேயுமே அந்த ஒரு அதிருப்தி இருந்ததா சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த சூழல்ல தான் வி.கே. பாண்டியன் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. வி.கே. பாண்டியனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். 2000ஆவது ஆண்டு ஐஏஎஸ் கேடர் ஆஃபீஸர். காதலிச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியையே திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. ஒடிசால இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல கலெக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்க பல நல்ல திட்டங்கள், கல்வியா இருக்கட்டும், மருத்துவமாகவும் இருக்கட்டும், பல்வேறு அண்டை மாநிலங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தவர் வி.கே. பாண்டியன். இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய அவார்டையுமே வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகாக தான் நவீன் பட்நாயக்குடைய உள்துறை செயலாளரா அவர் நியமிக்கப்பட்டாரு. அப்போ இவங்க இருவருக்கும் இடைப்பட்ட உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கமா பழக ஆரம்பிச்சாங்க. அப்பவே ஒருவேளை வி.கே. பாண்டியனை நவீன் பட்நாயக் தன்னுடைய அரசியல் வாரிசா அறிவிச்சிருவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தது. இந்த சூழல்ல தான் திடீர்னு கடந்த வருடம் வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ்லேருந்து விருப்ப ஓய்வு வாங்கி அஃபீஷியலாக பிஜு ஜனதா தள் கட்சியில் சேர்ந்தார். ஆனால் அப்பயுமே அவருக்கு எந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்போ பதவியோ கொடுக்கல. இந்த சூழல் 2024 மக்களவை தேர்தலும் வந்தது. தேர்தலில் பாஜகவோட ஒரு கூட்டணியை கட்டமைக்க முதல்ல வி.கே. பாண்டியன் முயற்சி பண்ணினார். ஏன்னா ஒடிசால 2-3 தேர்தலுக்கு முன்பு பாஜகவும் பிஜு ஜனதா தளும் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் பாஜக தாங்களும் தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கணும்னு ஒரு சில முரண்கள் 2 பேருக்கும் இடையில ஏற்படதான். அதுக்கப்புறம் பாஜகவும் பிஜு ஜனதா தளும் ஒடிசால தனித்தனியா தேர்தல் களம் காண தொடங்கினாங்க. இருந்தாலும் இந்த தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கினாங்க. டெல்லியில இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடந்தது. ஆனாலும் அது ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு பிறகு பிஜு ஜனதா தளும் பாஜகவும் தனித்தனித்து தேர்தல் களம் இறங்கினாங்க. அப்போ பாஜக வி.கே. பாண்டியனை மையப்படுத்தி தான் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் அவங்களுடைய தேர்தல் யுத்தியுமே கட்டமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், நட்டாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பிரச்சாரத்துல சாடினது வி.கே. பாண்டியன் தான். அது நேரடி தாக்குதலா இருக்கட்டும், மறைமுக தாக்குதலா இருக்கட்டும், எல்லாமே வி.கே. பாண்டியனை சுத்தி தான் இருந்துகிட்டே இருந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்கும்போது ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ மொழி ரீதியிலான ஒரு தாக்குதலா இது பார்க்கப்பட்டது. அது இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய பொக்கிஷ அறையான ரத்னபந்தருடைய சாவியை காணோம், அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டு தான் ஒடிசா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இது தமிழ்நாட்டு அளவுலையும் மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தமிழக முதல்வராக இருக்கட்டும், எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒடிசா மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு நல்லுறவை ஒரு வீணடிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி மொழி ரீதியிலான, இன ரீதியிலான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு மிக கடுமையான விமர்சனங்கள் கண்டனங்களும் தமிழக தரப்புலேருந்து வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதற்கு பிறகும் வி.கே. பாண்டியனை சுத்தி தான் பாஜகவுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது அமைஞ்சது. சோசியல் மீடியாலலாம் அவங்க தமிழக உணவு முறையை விமர்சிக்கக்கூடிய வகையில் வீடியோவெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் தேர்தல் முடிவுகளும் பிஜு ஜனதா தளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்தது. 2 தேர்தல்கள்லையுமே தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் ஒடிசாவுடைய முதல்வர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல பாஜக இப்போ இங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க.
இது எல்லாத்துக்குமே தோல்விக்கு காரணம் வி.கே. பாண்டியன் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட சூழல்ல, சமீபத்தில செய்தியாளர்களை சந்திச்ச முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. இதுக்கும் வி.கே. பாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு தோல்வி அவரோட தொடர்பு படுத்துறீங்க? இது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு செயல். அவர் நேர்மையான ஒரு அதிகாரி. பல துறைகள்ல நம் மாநிலத்துக்கு பல முன்னேற்றங்கள வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. எதுக்காக அவரோட வந்து கம்பேர் பண்றீங்க? என்னுடைய அரசியல் வாரிசும் வந்து அவர் கிடையாதுன்னு நான் பலமுறை சொல்லியும், இப்படி திரும்ப திரும்ப ஏன் அவர் மேல வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான விமர்சனங்கள வந்து முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் முதன்முறையா வி.கே. பாண்டியன் தேர்தலுக்கு பிறகு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவும் தான் இனி அரசியல் வாழ்க்கையில இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பா வந்திருக்கு. அந்த வீடியோல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவன்லாம் இல்ல. ஒரு ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன். சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதே மாதிரியே வந்தேன். ஒடிசாக்கு வரும்போது அந்த மக்களுடைய அன்பு வந்து என்ன ஆர்ப்பரிச்சது. மக்களுக்கான பணி தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் என்னுடைய பணிங்கிறது மக்களுக்காகவும், நவீன் பட்நாயக்காகவும் மட்டும் தான் இருந்தது. நான் அரசியலுக்கு வந்தது ஒரு பெரும் பதவிக்காகவோ, பொறுப்புக்காகவோ கிடையாது. என்னுடைய மென்டாரான நவீன் பட்நாயக்கு உதவி பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் வந்திருந்தேன். அதனால தான் நான் வந்து வேட்பாளரா கூட களமிறங்கல. கட்சியிலயுமே எந்த ஒரு பதவியிலயோ, பொறுப்புலயோ நான் இல்லையே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நவீன் பட்நாயக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அத மாநிலத்தில கொண்டு போய் தன்னுடைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நெனச்சாரு. அதுக்காக கல்வி, மருத்துவமா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், அது இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், முதலீடுகள்னு பல விஷயங்கள்ல வந்து அவருடைய எண்ணங்கள பிரதிபலிக்கிறதுக்காக எனக்கு ஒரு உதவியா வந்து கூப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் தான் நான் செஞ்சேன். மத்தபடி எனக்கு வந்து அரசியல்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பதவிக்கு வரணுங்கிற ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஒருவேளை இந்த தேர்தல்ல நானோ, என்னுடைய பிரச்சாரமோ வந்து பிஜு ஜனதா தளுடைய தோல்விக்கு காரணமா அமைஞ்சிருந்தோம் அப்படின்னா, நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிஜு ஜனதா தள் தொண்டர்கள் கிட்டயும் வந்து நிர்வாகிகள் கிட்டயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்பவுமே ஒடிசா மக்கள் என்னுடைய இதயத்திலேயே இருப்பாங்க. நவீன் பட்நாயக் அவர்கள் தான் என்னுடைய மூச்சே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து வி.கே. பாண்டியன் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வீடியோவ பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, ஒருவேளை கடந்த 5 முறையா வந்து 5 தேர்தல்கள்ல முதல்வரா இருந்து மாபெரும் வெற்றி அடைஞ்ச பிஜு ஜனதா தள் 2வது, 3வது கட்சியா தான் வந்து பாஜகவும், காங்கிரஸும் இருந்தாங்க. அப்படியே அந்த 5 தேர்தல்ல வின் பண்ணியதாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வெற்றி எல்லாம் கிடைச்சது கிடையாது. அப்போ அப்படி இருந்த ஒரு பிஜு ஜனதா தள் இப்போ வந்து ஆட்சி மாறி இருக்குன்னா, அதுக்கு காரணம் வி.கே. பாண்டியன் தான் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஸோ அந்த விமர்சனத்துக்கு எல்லாமே வந்து அவரே தன்னுடைய அந்த பொறுப்பை தான் ஏத்துக்கிட்டாரு. தோல்விக்கான காரணம் தான் தானே ஏத்துக்கிட்டதுனால தான் வி.கே. பாண்டியன் வந்து இப்போ அரசியலை விட்டு விலகி இருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனா, அரசியல் விமர்சகர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. தோல்விக்கு காரணமும் வந்து வி.கே. பாண்டியன் கிடையாது. வி.கே. பாண்டியன் இப்போ வந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா, காரணம் ஒண்ணு என்னன்னா, நவீன் பட்நாயக்கு இனியும் தன்னால ஒரு அவப்பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. இன்னொன்னு உட்கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வர்றதுனால, கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது, கட்சி 2, 3ஆக உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் வி.கே. பாண்டியனுக்கு இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து வந்து நவீன் பட்நாயக்குடைய நல்லதுக்காக வந்து அவர் பாடுபடுவாரே தவிர அரசியலிருந்து மட்டும்தான் விலகி இருக்காரு. தோல்விக்கும் வி.கே. பாண்டியனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவருடைய நல் எண்ணங்கள் காரணத்தினால்தான் இப்பவுமே வந்து அரசியலை விட்டு விலகி இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்துல சொல்லப்படுது.